வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் அவன் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்களுக்கு இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரத்திலே 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சுத்தர 6 தடவை 1000 1000 1000 என்று 6 தடவை இந்த ஒரே அதிகாரத்திலே 20வது சுத்தர இந்த அதிகாரத்திலே 6 தடவை 1000 என்ற ஒரு நம்பர் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சோத்திரம். இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு 1000 வருட அரசாட்சி, அதுல என்ன நடக்க போகிறது? இந்த 1000 வருட அரசாட்சியின் போது இந்த உலகம் எப்படி மாறப்போகிறது? ஸ்தோத்திரம். சாத்தானுடைய நிலைமை என்ன ஆக போகிறது என்பதை குறித்து வேதத்தினுடைய சில ஆதாரங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பகற்காலம் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் சங்கீர்த்தனத்துல கூட சகோதரரை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை அப்படியே தொட்டு அப்படியே கொண்டு வந்தாரு. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மிகுதி சஞ்சலமும் வருத்தமும். இந்த பூமியிலே நாம் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். வாடகை வீட்டிலே வாழுகிறது போலதான் இந்த பூமியிலே நம்ம கொஞ்ச காலம். எத்தனை பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குடையவனா இருந்தாலும், எவ்வளவு ஞானியா இருந்தாலும், இந்த உலகத்திலே மனிதன் ஒரு குறித்த காலத்திற்குள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நியமித்த ஒரு கட்டளையாய் இருக்கிறது. இந்த பூமி நமக்கு யாருக்கும் சொந்தமானதல்ல. இந்த பூமி எனக்கு சொந்தம். என்னுடைய நிலம், என்னுடைய ஊர், என்னுடைய குடும்பம் எனக்கு சொந்தம் என்று இந்த பூமியில ஒன்றையும் நாம் உரிமை பாராட்ட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பக்தன் அழகா பாடுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அல்லேலூயா. சொந்தம்னு சொல்லிக் கொள்றதுக்கும் எனக்கு உரிமை இந்த உலகத்துல எல்லாம் எனக்கு தான் என்று சொல்லிக் கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. சோதரம் குறித்த காலம் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்த நம்பிக்கை அல்ல, பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் ஸ்திரப்படாதவர்கள் இன்றைக்கு ஊரு சுற்றி கொண்டும் இந்த பரிசுத்த நாளிலே சுத்திரம் சினிமா பார்த்தும் சீரியல் பார்த்தும் சுற்றுலா சென்றும் தங்கள் நேரத்தை எப்படியாவது இந்த விடுமுறையை இந்த நாளை தங்களுக்கு விருப்பமானபடி தங்களுக்கு பிரியமானபடி எல்லாம் இந்த பூமியிலே தங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இங்கே கூடி வந்ததனுடைய நோக்கம் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் மரித்து போவானால் அவனுடைய ஆத்மா விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறதுனாலே நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சில பேர் நீங்கள் வியாதியிலிருந்து விடுதலைக்காக நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கலாம்.
பிசாசுனுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் இந்த ஆராதனைக்குள்ளே வந்திருக்கலாம். கடன் பாரத்தினுடைய நெருக்கம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை இந்த கடன் பாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். அதுல எந்த தப்பு கிடையாது. சோதரன், அதுல அது தவறு என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாய் செபிக்கிற ஆண்டவரே இந்த பூமியில என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கிறோம். எனக்கு சாபத்தை இந்த பூமியில தாரும் என்று கேட்பது யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நாம் ஜெபிக்கிறதுல தவறும் கிடையாது, தப்பும் கிடையாது. ஆனா இதோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போக கூடாது. இதுக்கப்புறம் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை இயேசுப்பா உங்களுக்காக எனக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வரலையா? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வியாதி, இல்லை நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு நெருக்கத்தின் மூலமாய் நம் ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறோமானால் ஒருவேளை இந்த கடன், இந்த வியாதி, இல்லை இந்த நெருக்க நம்முடைய வாழ்க்கையில வராவிட்டால் நாம உலகத்தான போல வாழ்ந்து உலகத்தானை போல நடந்து நம்முடைய ஆத்மா மடிந்து போயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய இந்த உலக பிரகாரமான ஏதோ ஒரு தேவைக்காக யாரோ ஒருவர் சர்ச்சில் போனா உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் இது நீங்களா வந்ததில்ல, கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தது. வரலையா? சொல்லுங்களேலோயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ஒரு விருப்பத்தோடு ஆலயத்தில் வருகிறீங்க. அந்த விருப்பத்தை ஆண்டவன் நிறைவேற்றி அதனோடு உங்களுக்கு இரட்சிப்பையும் தருவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மேலானவர். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவருடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அற்புதங்களை செய்தார். இயேசுடைய ஊழியத்திலே அடையாளங்கள் வெளிப்பட்டது, அதிசயங்கள் காணப்பட்டது. ஆனா இயேசு இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தம்மை தேடி வந்த தம்முடைய ஜனத்திற்கு செய்ததற்குடைய காரணம் என்னன்னா, அப்படியாவது இவர்கள் விசுவாசித்து பரலோகத்தை என்ன செய்யணும்? சொந்தமாக்கி கொள்ளணும். வரலையா? சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா நம்ம லைஃப்ல ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு கடன் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த அனுபவத்தில் வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதற்காய் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிறார். நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு அந்த நம்ம நெருக்கப்படுகிற விஷயங்களில் உதவி செய்கிறார். உதவி செய்து நம்மை விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஸ்தோத்திரம் அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்மை உருமாற்றுகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதெல்லாம் யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு தேவைக்காக தான் நான் ஆலயத்தில் வந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம், அந்த தேவையை சந்தித்து ஆண்டவர் நம்மை அவருடைய ரட்சிப்புக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அப்படிதான் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பிலே வந்திருக்கிறார்கள். சமாதானம் இல்லாதபடி ஆண்டவரை தேடி வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்படுகிறது. 1000 year, 1000 வருடங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட 1000 வருடம் ஒரு ஆளுகையை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இது எப்போது சம்பவிக்கும்? இது எப்போது நடக்கும்? இது எப்போது இந்த காரியங்கள் இந்த பூமியிலே நடக்க போகிறது என்றால், வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் முதல் கீழுள்ள வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் முதல். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் ஆமை இந்த உலகத்திலே முதலாவது மரித்த ஆமை கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள், அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் ஆமை நிறைய பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்கள் வேலை வந்த போது ஆமை மரணத்தின் மூலமாக ஆமை அநேக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்கள் பரதேசு என்று சொல்லக்கூடிய ஆபிரகாமுடைய மடியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமை சுத்திரம் ஒரு கூட்டம் ஆமை பரிசுத்தவான்கள் பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆமை சுத்திரம் ஆமை ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்து இருக்கும் போது ஆமை சுத்திரம் இன்னும் ஒரு சில பரிசுத்தவான்கள் அல்லாத இன்னும் ஒரு பெருங்கூட்டம் இப்பொழுது பாதாளத்தில் கிடக்கிறது. வரலேலியா சொல்லுங்க லேலோயா. பாதாளத்தில் கிடக்கிறவங்களுக்காக போட்டோயை வச்சு நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலியா சொல்லுங்க அல்லேலியா. அல்லேலியா சொல்லுங்களேன். பாஸ்டர் ஆசீர்வாத செய்தியை கொண்டு வருவீங்கன்னா பார்த்தா இன்னைக்கு குண்டை போட்டிருக்கீங்க நினைக்காதீங்க. பாதாளத்தில் கிடக்கிறவனுக்கு நம்ம மெழுகுத்திரி ஏற்றி அல்லேலியா சொல்லுங்க அல்லேலியா அந்த பையன் இங்க கொண்டு வந்து அல்லேலியா சொல்லுங்க அல்லேலியா. சரி, கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களுடைய இடமெல்லாம் பாதாளம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆமை ஸ்தோத்திரம் ஆமை பரதீசுவிலே இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது ஆமை ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் மரித்தான். லாசரு மரித்த போது அவருடைய ஆத்மா ஆமை ஸ்தோத்திரம் ஆமை ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்படுகிறது, பரதீசுவுக்குள்ளே வைக்கப்படுகிறது. ஆனால் ஐஸ்வர்யவான் சுகபோகமாய் வாழ்ந்தவன், தன் இஷ்டப்படி வாழ்ந்தவன், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவன், கர்த்தரை ஆராதிக்காதவன், கர்த்தரை மகிமைப்படுத்தாதவன், இஷ்டம் போல வாழ்ந்தவன், இப்பொழுதோ இவன் எங்க இருக்கிறான்னா ஆமை சொத்துறான் ஆமை பாதாளத்துல கடந்து வேதனைப்படுகிறான். அல்லேலியா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. மரித்து போன கிறிஸ்துவுக்குள் மரித்து போன பரிசுத்தவான்களுக்காய் இந்த பூமியில யாரும் ஆமை மெழுகுவத்தை எடுப்பதில்லை. காரணம், கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். வரலேலியா சொல்லுங்க அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். ஆமை பாதாளத்தில் கிடக்கிறவர்கள் அல்ல, பாதாளத்திலே கிடக்கிற ஆமை ஆத்துமாக்கள் அல்ல, ஆமை பரதீசுவில் இருக்கிறவர்கள் மரிக்கவில்லை. ஆமை அவர்கள் நித்திரைக்குள்ளதான் இருக்கிறார்கள், ஒரு தூக்கத்துக்குள்ளதான் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் ஆமை ஆரவாரத்தோடும் ஒரு பெரிய தூத சேனையோடு இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்வதற்கு அவர் ஆகாயத்திலே வரும் பொழுது, வானத்திலே வரும் பொழுது இந்த மரித்து போன பரிசுத்தவான்கள் பரதீசுவில் இருக்கிறவர்களுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களை குறித்து, கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களை குறித்து நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அவனுடைய 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அதாவது ஆவி சொத்திர நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம், ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் ஆவி ஸ்தோத்திரம் நாம் நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல 30க்குள்ள பூசையும் 7க்குள்ள பூசையும் 3க்குள்ள பூசையும் இப்ப 25வது வருஷ பூசையும் என்ன செய்து? அல்லேலூயா 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 அல்லேலூயாலாம் குறையுதே. நீங்க யாரும் இல்லை. வரலையில செல்லுங்களே, நம்ம உயிரோட இருக்கேன். நான் மரித்து போனவர்களுக்கு கதையாக்குன்னு சொல்லுதேன். வரலையில செல்லுங்க அல்லேலூயா. 3க்குள்ள பூசை தேவையில்லை,
8க்குள்ள பூச தேவையில்லை, 30க்குள்ள பூச தேவையில்லை, 1 வருஷத்துக்குள்ள பூச தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் அவன் நித்திரைக்குள்ள இருக்கிறான். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவனுடைய கல்லறை திறக்கப்பட்டு அவன் எழுந்திருப்பான். அப்ப நம்ம யாருக்காக துக்கிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாவது ஜெபம் பண்ணி இதை என்ன செய்யட்டும், மனசந்தரப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே முதலாவது எடுத்துக்கொள்ளப்படும் போது, இரண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிற நாமும் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது கிறிஸ்துவுடன் கூட நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாகனம் ஓட்டிட்டு இருந்தாலும், வேலை செய்துட்டு இருந்தாலும், சர்ச்சுக்குள்ள இருந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும், ஏதோ கடைக்கு போய் கொண்டிருந்தாலும், ஆமை பரிசுத்தவானா நீ வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா நீ நடந்து கொண்டிருப்பேனா, ஆமை இந்த எக்கால சத்தம் அந்த தேவ பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கேட்ட உடனே ஆவி ஸ்தோத்திரம், அவங்க இந்த பூமியில இருக்க மாட்டாங்க. இந்த எக்கால சத்தம் ஒரு நொடி பொழுதலை கேட்டவுடனே அவர்கள் கிறிஸ்துவுடனே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மரணத்தை காணாமல் கிறிஸ்துவுடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன் 2 காரியங்கள் நடக்கலாம். ஒன்று, மரணம் நமக்கு நேரிடலாம், இல்ல நம்ம உயிரோடு கூட இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமை உயிரோடு கூட இருப்போமானால், ஆமை இந்த எக்கால சத்தம் கேட்டவுடனே நாம் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். மரித்த பரிசுத்தவான்களாய் இருப்போம்னா அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே கல்லறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு இந்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் 2 பேருடைய நிலைமை, ஒன்று ஆமை கைவிடப்பட்ட இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள், கைவிடப்பட்ட மனிதர்கள், ஆமை கிறிஸ்துவுடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படாமல் ஆமை இந்த பூமியில இருக்கிறவர்கள். இன்னொன்று, ஆமை துன்மார்க்கமாய் வாழ்ந்து ரட்சிக்கப்படாமல், ஆமை பரிசுத்தமாய் வாழாமல் மரித்து போன பாதாளத்தில் கிடக்கிற ஆமை சொத்துற இந்த ஆத்துமாக்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இவர்கள் எக்கால சத்தத்தை கேட்பதில்லை. எக்கால சத்தத்தை இவர்களுடைய காதுகள் கேட்க கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கும். ஆமை அந்த பெரிதும் கர்த்தருடைய ஆமை பயங்கரமும் பெரிதுமான அந்த நாள் வரும் பொழுது ஆவி ஸ்தோத்திரம், இவர்கள் கைவிடப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். மற்ற பரிசுத்தவான்களை கர்த்தர் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் கிறிஸ்துவோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களும் நானும் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மகிமையான ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காய் உங்களையும் என்னையும் ஆலயத்தில் வைத்து வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை சரிபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து கொள்கிற ஆமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமே இந்த சத்தத்தை கேட்பார்கள். ஆமே, மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள். கேட்காதவர்கள் இந்த பூமியிலேயே இருப்பார்கள். கேட்டவர்கள் தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அந்த ஆளுகைக்குள்ளே போவார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எதற்கு இந்த 1000 வருட அரசாட்சி? எதற்கு இந்த 1000 வருட ஆளுகை? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 1000 வருட ஆளுகைக்கு பின்புதான் நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்புதான் நியாய தீர்ப்பு, அதுக்கு முன்ன நியாய தீர்ப்பு கிடையாது. அப்படியானால் ஆமென், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களில் இருந்து கிறிஸ்துவின் பிள்ளைகள் வேறுபடுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 1000 வருட அரசாட்சியிலே சில காரியங்கள் நடக்கும். நான் எல்லா காரியத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாய் சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம், ஆமென், 6 முதல் 9 வரை உள்ள ஒரு ஆமென் அந்த வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் ஆமையின் சோதரம் நிறைந்திருக்கிறது போல, ஆமை பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா ஆமை 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது 6வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, ஆமை சோத்திரம் ஆடும் ஓநாயும், ஆமை சோத்திரம் 11:6, ஆமை சோத்திரம், ஆமை சோத்திரம் 6:11, ஆமை ஆமை சோத்திரம் ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். இந்த பூமியில இப்போ ஓநாய் ஆட்டுக்குட்டியோட என்ன செய்யாது? தங்காது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. புலியும் வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரே அறைக்குள்ள என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் ஒரே அறைக்குள்ள இருக்குமா? இருக்காது. ஆனா இவைகளை ஒரு சிறு பையன் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. 1000 வருட அரசாட்சியில ஆவி சோத்திரம் இவைகள் அந்த கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை போலப்பட்ட ஒரு அனுபவம் அங்கே உண்டாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தை பார்த்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆமை சிங்கத்தை பார்த்தாலும் ஓட வேண்டிய தேவையில்லை. ஆமை சோதரன், ஆமை கட்டு விரியன் பாம்பை பார்த்தாலும் நம்ம ஓட வேண்டிய தேவையில்லை. ஆமை புலியை பார்த்தாலும் ஓட வேண்டிய தேவையில்லை. காரணம், இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ள ஆமை இவைகள் எல்லாம் ஆமை சோதரன் அவ்வளவு அந்த இடத்திலே ஒரு சமாதானம் நிறைந்த இடமாக, ஆமை யுத்தங்கள் இல்லாம, ஆமை சோத்திரம் யுத்தங்களும் எந்த விதமான கேடுபாடும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான இடமாய் 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை வைத்திருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கே 1000 வருட அரசாட்சி நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டாயிருக்கும். ஆமை உபத்திரவத்திலும் 2 விதமான உபத்திரவம், சாதாரண உபத்திரவம், மகா உபத்திரவம். ஆமை இந்த பூமியின் மேல் கோப கலசங்கள் ஊற்றப்படும். ஆமை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினாலும், ஆமை சோதரன் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களினாலும், இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் மிகுதியாய் அவர்கள் வருத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆமை சோதரர்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். மகா உபத்திரவத்தின் ஆழங்களுக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையோ, ஆமே ஸ்தோத்திரம், எந்த கேடுபாடும் இல்லாம, எந்த துக்கமும் இல்லாம, எந்த துயரமும் இல்லாம சந்தோஷமாய் அந்த ஆளுகைக்குள் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து ஆமி அவர் திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாக அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யுத்தம் இல்லாத ஒரு இடமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சுருக்கமா நான் சொல்ல போனா சமாதானம், சந்தோஷம், ஆமே சோத்திரம் எல்லாம் நிறைந்த ஒரு இடமாய் கர்த்தர் 1000 வருடம் தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட ஆளுகை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்துவோடு கூட அந்த ஆளுகைக்குள்ளே போவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
துன்மார்க்கமா வாழ்ந்து பாவத்துல வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து ஆமே ஸ்தோத்திரம் கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கண்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஆமே ஸ்தோத்திரம் ஆமே நான் சோறதுன்னு தான் பாத்தியா நீ ஆமே ஸ்தோத்திரம் ஆமே ஸ்தோத்திரம் தட்டுல வச்சிருக்கிற சோற பாரு அதை பாரு இதை பாருன்னு ரீல்ஸ் போட்டு ஆட்டம் போடுறிய உனக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். அந்த நாள் பயங்கரமான நாள். கிறிஸ்துவின் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ புலம்பக்கூடிய ஒரு நாளாய் இருக்கும். கைவிடப்பட்ட நாள். அந்த கைவிடப்பட்ட நாளில கிறிஸ்துவின் கிருபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமே ஸ்தோத்திரம். புலம்பி பிரயோஜனம் என்ன? ஓடி பிரயோஜனம் என்ன? ஆராதித்து பிரயோஜனம் என்ன? கைவிடப்பட்டால் உன்னுடைய நிலைமை வேதனைக்குரிய நிலைமை. அல்லேலூயா. நீ இந்த வேதனைக்குள்ளே போகாதிருக்கும்படியாகதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி நீ கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உன்னை ரட்சித்து ஆண்டவர் தம்முடைய சபைக்குள்ள அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மனம் போன இஷ்டத்துல உன் மனம் போன வாழ்க்கையில ஆமை சோத்திரம் கண்ட பையனுக்கூடையும் பொண்ணுக்கூடையும் சுத்திக்கிட்டு ஆமை ரீல்ஸ் போட்டுட்டு சாட் பண்ணிட்டு ஆமை உனக்கு மனம் போன இஷ்டத்துல நீ வாழ்ந்தா ஆமை ஆண்டவர் சொல்றாரு ஆமை நீ கைவிடப்படுவாய். மதுபானத்தை உன் கையில எடுத்தா நீ கைவிடப்படுவாய். வேண்டாத போதை பொருள் உன் கையில எடுத்தா நீ கைவிடப்படுவாய். கைவிடப்பட்டால் ஆமை உன்னை ரட்சிப்பதற்கு மறுபடியும் இயேசு இந்த பூமியில வரப்போறதில்லை. அவர் பரிசுத்தவான்களோடு 1000 வருடம் ஆளுகை செய்த பின்பு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய் அவர் 3ஆம் விஷயம் இந்த பூமியிலே வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையிலே நீ கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இன்றைக்கே ஞான ஸ்நானம் எடு. இன்றைக்கே நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். காத்திருந்து தேவ சமூகத்திலே ஆமை பரிசுத்தமாய் வாழ உன்னுடைய வாழ்க்கை நீ அர்ப்பணி. ஆமை ஏதோ சர்ச்சுக்கு வர்றதுனால ஏதோ ஆமை சொத்திரம் வீடியோஸ் பார்க்கிறதுனால வீட்டில இருந்து யூடியூப்ல செய்தி பார்க்கிறதுனால நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டு வீட்டில இருந்து பார்த்து ரசிக்கிறதுனால நீ பரலோகத்திற்கு போக மாட்டான். வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தின்படி நடந்து வசனத்தின்படி உன் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்கு இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவரை விட பெரிய ஊழியக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறதோ? உன்னுடைய ரட்சிப்பினுடைய வஸ்திரம் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை அதை மாற்றி வச்சிட்டு ஆமை பாரம்பரியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ஆமை ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை ஆமை உளையான சேற்றிலும் பாவ குழியிலும் இருந்து தூக்கி எடுத்து உன்னை கல்மலையின் மேல நிறுத்தி ஆண்டவர் அழகு பார்த்து ஆமை ஒன்றுக்கும் ஆமை உதவாது கிடந்தவன் ஆமை ஒன்றும் இல்லாதிருந்தவன் ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த மகிமையின் அனுபவத்தில் கொண்டு வர காரணம் அந்த ரகசிய வருகையில் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் 2ஆம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. சொல்லுங்க எல்லாரும். இயேசுவின் 2ஆம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோ அன்பரே சுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோ அன்பரே சுவை சந்திக்கவே. மரணதா அல்லேலூயா. மரணதா அல்லேலூயா. மரணதா
போன வாழ்க்கை வாழ்கிறாயா? ஆண்டவர் அறிந்து உனக்கு இஷ்டம் போன பாதையில நடக்கிறாயா? ரகசிய வருகையில் எக்கால சத்தத்தை உன் காது கேட்காமல் போகும். வரலையா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாட்சிக்குள்ளே போகும் பொழுது இந்த பூமியிலே மகா துன்பமும் மகா வேதனையும் மகா ஆவை ஸ்தோத்திரம் அலறுதலும் இந்த பூமியிலே உண்டாகும். ஒரு கூட்டம் மரித்து போன ஆத்துமாக்கள் எல்லாம் எங்க கிடக்கும்னா பாதாளத்தில் கடந்து வேதனைப்படும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஆவை வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பாதாளத்தினுடைய திறவுகோலை பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறுகிற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து ஆமை முத்துரை போட்டார். அப்படின்னா இப்போ பாதாளத்துடைய வல்லமைகள் இந்த பூமியிலையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஆமை இந்த பூமியில இன்றைக்கு கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. அது பாவம் செய்ய உன்னை தூண்டுகிறது. பரிசுத்தத்தை விட்டு ஆமை நீ மனம் போன போக்கில வாழ உன்னை ஆமை அந்த ஆமை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே இந்த சாத்தான கர்த்தர் இந்த பாதாளத்தினுடைய வல்லமைகளை எல்லாம் ஒரு பெரிய சங்கிலியில கட்டி எங்க விடுவார்னா பாதாளத்துக்கு உள்ளேயே வைத்திருப்பார். வரலேலையா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள் பிசாசு பிடித்தவர்கள் ஆமை சூத்திரன் ஜெபிக்கும் போது இந்த பிசாசு இடத்துல நீ போ பாதாளத்துக்கு போன்னு சொன்னா பிசாசு சொல்லும், நான் பாதாளத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா பாதாளம் வேதனைக்குரிய இடம், பாதாளம் அக்கினியான ஒரு இடம். அதனால கடைசியில சொல்ல நான் எங்கேயோ என்ன செய்யறேன், போறேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது ஆமை இன்றைக்கு இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த பிசாசுகள் ஆமை மரித்த ஆமை சொந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்ல, துன்மார்க்கமாய் வாழ்ந்து வேத சத்தியத்தின்படி வாழாமல் மரித்து போன அத்தனை ஆத்துமாக்களும் இந்த பாதாளத்திலிருந்து வெளியே வராதபடி கர்த்தர் என்ன செய்வாரு, சங்கிலி கொண்டு கட்டி முத்திரை போட்டு வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாதாளத்தில் என்ன உண்டு, வேதனை உண்டு. அப்ப மரித்த துன்மார்க்கமா வாழ்ந்த ஆத்துமாக்கள் இந்த 1000 வருஷம் பாதாளத்துல கடந்து வேதனைப்படும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது பாதாளத்துல கடந்து வேதனைப்படும் போது மரித்த பரிசுத்தவான்களும் ஆமை சோதரன் உயிரோடு இருந்து பரிசுத்தமா வாழ்ந்து எக்கால சத்தத்தை கேட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களோ ஆமை கோப கலசங்களை கர்த்தர் ஊற்றி இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் பல விதத்தினால் மகா உபத்திரவத்தை அடைவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் அப்படியே அவர்களை 1000 வருஷம் ஆமை சொந்த எதற்கு கொடுக்கணும்? ஆமை ரகசிய வரையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளும் போதே இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை பூமியை அழித்து போட்டு விட்டு ஆமை உடனே நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஆனா ஆண்டவர் ஏன் 1000 வருஷத்தை ஆண்டவர் அனுமதிச்சு வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு ரகசியம் உண்டு.
இங்க சுவிசேஷம் சொல்லும் போது கேட்காம இங்க தேவ வசனங்களை உபதேசிக்கும் பொழுது சொல்லிட்டு போனானே, இவன் 1000 வருஷம் ஆமே சோத்திரம் ஜெபிப்பான், தேடுவான், ஆண்டவரை நோக்கி கதறுவான், கிருபையை கேட்பான், ஜெபிப்பான், ஆண்டவரே இந்த உபத்திரவத்தில் என்ன விடுவியும் என்று கேட்பான். ஆனால் 1000 வருஷம் ஆமை கிருபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதினாலே கிருபை இந்த பூமியிலே அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இனி அவர்கள் ரட்சிக்கப்படுவதில்லை. இனி அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆமை சோத்திரம் 1000 வருஷம் இந்த பூமியில கடந்து ஆமை சுவிசேஷத்தை கேட்டு நாங்க கீழ்ப்படியாம போனோமே என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கும். ஆமை அதற்கு பிறகுதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார். வரலேலியா சொல்லுங்க, லேலூயா, ஹalleluya. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆமே ரகசிய வருகையிலே நீ கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் உன்னுடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாய் மாறும். இந்த பூமியில உன்னை சுற்றி ஒரு 10 ஆமை சோதரம் பாடி கார்ட்ஸ் காணப்படலாம். ஆமை சோதரம் உன்னை மதிக்கிறதற்கு 100 பேர் காணப்படலாம். நீ போகும் பொழுது கையெடுத்து கும்பிடுறதுக்கு 100 பேர் காணப்படலாம். ஆமை சோதரம் ஐஸ்வர்யவானுக்கு அப்படித்தான் இருந்தார்கள். ஆமை சோதரம் இதெல்லாம் உன்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்காது. ஆமை ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டு திருவிருந்து ஆராதனையில கலந்து கொள்ளாதபடி உனக்கு இஷ்டமான பாதையில, உனக்கு இஷ்டமான வழியில, உனக்கு இஷ்டமான ஆமை தோணுகிற பாதையில எல்லாம் நடந்தேன்னா கர்த்தர் ஆமை உனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தரமாட்டார். ஆமை அசுத்தவானுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனும் ஆமை துன்மார்க்கமா வாழுகிறவனும் ஆமை ஸ்தோத்திரம் அவர்களுக்காய் ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியை வச்சிருக்கல. ஆமை பரிசுத்தவான்களுக்காய் வைத்திருக்கிறார். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் ஆமை நாம் மாற வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆமை திருவிருந்து ஆராதனைகளிலே கலந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். ஆமை சொந்தம் பெற்றோர் பிள்ளையை ரட்சிக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை ரட்சிக்க முடியாது. அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுக்கும்படி அவர் வரையறுக்கிறார். ஆமை நீ எதை செய்தாயோ அதற்கேற்ற பலனை தான் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு இந்த பகல் காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறணும்னு சொல்றாரு. ஆமை ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டுல போய் சீரியல் பார்க்கிறாயா, சினிமா பார்க்கிறாயா, வேண்டாத ஆமை ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயா, கோள் பேசிக் கொண்டிருக்கிறாயா, பொறாமை செய்து கொண்டிருக்கிறாயா, ஆமை விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாயா, தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறாயா, உன் காது எக்கால சத்தத்தை கேட்பதில்லை. ரகசிய வருகையிலே கைவிடப்பட்ட பின் ஆமை ஆராதனைக்கு போய் பிரயோஜனம் என்ன? ஜெபித்து பிரயோஜனம் என்ன? ஆண்டவரின் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு பிரயோஜனம் என்ன? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நீ இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால், இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் அவை எடுத்துக்கொள்ளப்பட்டால் உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 1000 வருட அரசாட்சி பைபிள் சொல்கிறது. சாத்தான் காவலில் வைக்கப்படுவான். ஆமை பாதாளத்தினுடைய வல்லமைகள் எல்லாம் காவலில் வைக்கப்படும். ஆமை ஸ்தோத்திரம். அதன் பிறகு 1000 வருஷம் முடியும் பொழுது இதே பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் எல்லா கண்களும் காணும்படி, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமை இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பின்பு அதுல நிறைய விஷயங்கள் உண்டு. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம், ஆமை ஆபகுக், ஆமை நிறைய விஷயங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நான் சொல்றதுக்கு நேரம். அந்த 1000 வருட அரசாட்சியில அது எப்படி இருக்கும் என்று நிறைய தீர்க்கதரிசிகள் அதை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். நேரம் இல்லாததுனால நான் அதற்குள்ள எல்லாம் போக விரும்பல. இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா கைவிடப்பட்டவர்கள் எல்லா கண்களும் காணும்படியாய் இயேசுப்பா தம்முடைய பரிசுத்தவான்களோடு மறுபடியும் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கும். நியாய தீர்ப்பு அங்கே உண்டாகும். நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆமை சோத்திரம். ஆமை வேதம் சொல்லுக, பாதாளம் தன்னில் உள்ளவர்களை அந்த நியாய தீர்ப்புக்காய் அவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துமா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா,
ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். மரணம் தன்னிடத்தில் உள்ளவரை அவருக்கு முன்பாக நிறுத்தும். சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ளவர்களை அவருக்கு முன்பாக நிறுத்தும். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் இல்லையோ ஆமென் அவர்கள் எல்லாரும் நியாயம் தீர்க்கப்பட்டு ஆமென் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலில் என்ன செய்யப்படுவார்கள்? தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் மட்டும்தான் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. 4 மாடி வீடு கட்டி வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கலாம். ஆமென். பெரிய வேலை கிடைச்சுன்னு ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் பெருமை வரலாம். கை நிறைய பணம் இருக்குன்னு பெருமை இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம் என்னை பார்த்தா 10 பேர் மதிப்பாங்கன்னு பெருமை இருக்கலாம். நீ எக்கால சத்தத்தை மட்டும் கேட்கலன்னா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. நீ இரண்டாம் மரணத்திற்கு வைக்கப்படுவாய். வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா நடக்கணும். பெரியவர்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தமா வாழணும். ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்தமா நடக்கணும். கையில் ஆமென் ஸ்தோத்திரம் பிராண்டி பாட்டிலும் வச்சுக்கொண்டு நீ பரிசுத்தமா வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சீரியல் பார்த்துட்டு நீ பரிசுத்தமா வாழ முடியாது. கெட்ட வார்த்தை பேசிட்டு நீ பரிசுத்தமா வாழ முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். வேண்டாத வழிகளில் எல்லாம் நடந்துட்டு நீ பரிசுத்தமா வாழ முடியாது. விக்கிரக ஆராதனை செய்த நீ பரிசுத்தமாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டு 10 கன்னிகளில் 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களாயிருந்து தங்களை காத்து கொண்டு அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக காத்திருந்தார்களே. நீங்களும் நான் அப்படி இருக்கணும்னு இயேசுப்பா விரும்புறாரு. வரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. 1000 வருடம் ஆமே அரசாட்சியில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களா இருக்கணும்னா ஆமே ஸ்தோத்திரம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கணும். ஆமே ரட்சிக்கப்பட்டாயா? ஞான ஸ்நானம் எடுத்தாயா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொண்டாயா? பரிசுத்தமா வாழவும் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுத்தாயா? ஆமே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தமா வாழ்ந்தா நான் பரலோகத்துக்கு போவேன். நீ பரிசுத்தமா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா பரிசுத்தமா இருந்தா அம்மா பரலோகத்துக்கு போவோம். அப்பா பரிசுத்தமா வாழ்ந்தா அப்பா ஆமை பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் நீ பரலோகத்துக்கு போவ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவனவன் தன் தன் ஆத்துமாவுக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ அப்படி எங்க ஓடி சாடி பரலோகத்துக்கு எத்தி சாடி ஓடி போகலான்னு மட்டும் என்ன செய்யாதீங்க. நான் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமானே பரலோகத்துக்கு போவது அரிதானால். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க நல்ல பயங்கர பரிசுத்தவன பிள்ளைலாம் காட்டலாம். எக்கால சத்தம் காதில் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா டைரக்டா பாதாளம் தான், நரகம்தான், அக்கினி தான், கந்தகம் எரிகிற கடலு தான். உன்னை தப்பு வைக்க முடியாது. பிறகு ஒரு ரட்சிப்பு, பிறகு ஒரு மனம் திரும்புதல், பிறகு நீ உபவாசிட்டு வீண்தான். நான் நினைக்கிறேன் ஆமை பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்க பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டம் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கிற கூட்டங்கள் நடக்கும். ஆனா கர்த்தர் இந்த ஒரு கூட்டத்தினுடைய ஜெபத்திற்கு என்ன செய்ய மாட்டாரு? என கிருபை அவர் முற்றிலுமா எடுத்து போடுவார். இது கிருபையின் காலம். ஆண்டவரை ரட்சிக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற நாட்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ துணிகரமா வாழாத, துணிகரமா பொய் பேசாத. சிலவங்க வாடுத்த அத்தனை போய் தான் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமான அதுக்கு ஆண்டவர் சபையில கொண்டு வந்திருக்கிறார். நீ கேட்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நீ கேட்கிற ஆமை காரியங்களை விண்ணப்பங்களை உனக்கு செய்வார். இது செய்கிறது ஆமை ஸ்தோத்திரம். நீ நரகத்துக்கு போவதற்காய் அல்ல, இப்படியாவது என் பிள்ளை எனக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காய். வரலேலையா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். அதுதான் இந்த 1000 வருட அரசாட்சி. இந்த அரசாட்சியினுடைய முடிவிலே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வந்து ஆண்டவர் ஆமா இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் பொழுது ஒரு காரியம் கூட நடக்கும். வாசித்து பாருங்கள். 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
20வது அதிகாரம் 7. 1000 வருஷம் முடியும். சாத்தானும் காவலில் இருந்து என்ன செய்வான்? விடுதலையாகும். அவனுக்கும் ரிலீஃப் வரும். ஆனா ஒரு யுத்தம் கர்த்தருடைய சேனைக்கும் சாத்தானுடைய சேனைக்கும் உண்டு. வரலையா சொல்லுங்களேயா. அந்த யுத்தத்தில் அவன் மடங்கடிக்கப்பட்டு அவன் பாதாளத்திலே நரகத்திலே தள்ளப்படுவான். அடுத்து பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு. வரலையா சொல்லுங்களேயா. சாத்தான நியாயாசனத்துக்கு முன்ன கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர் நிறுத்தி நீ ஏன்டா இப்படி பண்ணினேன்னு என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு. ஆனா நீங்களும் நானும் பாதாளத்தில் போன ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு சொல்லுவோம், உண்மையில சத்தியமா ஆண்டவரை எனக்கு ஒரு சுவிசேஷம் என்ன செய்யாது, தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜன்னல் பேசும், இங்க இருக்கிற கிளாக்கு பேசும், இங்க இருக்கிற லைட்டு பேசும், இங்க இருக்கிற ஃபேன் பேசும். இந்த ஃபேனுக்கு கீழே அக்னி காற்று கொண்டு என்ன செய்த நீங்க இல்லை, வேற. வரலையில சொல்லுங்களே. நீங்க நம்ம எல்லாம் பரலோகத்துக்குள்ள போவோம். வரலையில சொல்லுங்களே இல்லையா. சுகமா இருந்து உறங்கின, பிரசங்கம் கேட்கும்போது நல்லா இருந்து என்ன செய்த நீ உறங்கின. சோத்திரம். எத்தனை வருஷம் ஊழியக்காரன் உனக்கு பிரசங்கம் பண்ணினாரு, நீ கேட்கல. இந்த ஃபேன் நேரம் வந்திருந்த என்ன செய்யும்? சாட்சி கொடுக்குமா? பைபிள்ல இருக்கு. வரலையிலையா சொல்லுங்க. லேலோயா அல்லேலூயா சொல்லுங்க. லேலோயா சத்தமா சொல்லுங்க. லேலோயா. அப்படியானால் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்படியாய் நாம் ஆயத்தப்படுவோமா?